நாங்கள் இன்றைய நாளில் செய்திக்கு போவோம். 2 ராஜாக்களுடைய புத்தகம் 2ஆம் அதிகாரம் எடுங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம். ரெண்டு ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். ஓகே, எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பழைய ஏற்பாட்டு வேதாகமம் 467வது பக்கம். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 23, 24, 25. பழைய ஏற்பாட்டு வேதாகமம் 467வது பக்கம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் பாருங்க. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். யாரு? எலிசா. எலிசா தீர்க்கதரிசி. அவன் அவ்விடத்தை விட்டு பெத்தேலுக்கு போனான். அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து அவனை பார்த்து, மொட்டைத்தலையா ஏறிப்போ, மொட்டைத்தலையா ஏறிப்போ என்று சொல்லி நிந்தித்தார்கள். அப்பொழுது அவன் திரும்பி அவர்களை பார்த்து கர்த்தரின் நாமத்திலே அவர்களை சபித்தான். உடனே காட்டில் இருந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து அவர்களில் 42 பிள்ளைகளை பீறி போட்டது. இன்றைக்கு இந்த வசனத்தை தான் நாங்கள் தியானித்து பார்க்க இருக்கின்றோம். இந்த வசனத்தை நீங்கள் அநேகர் வாசிச்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் என்ன இதில் நடக்குது, இதனுடைய பின்னணி என்ன என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஏன் பின்னணியை தெரிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னால், ஒரு ஊழியக்காரன் சபிக்கலாமா? ஆண்டவர் ஊழியக்காரன் இப்படி பேசலாமா? சபிக்கலாமா பிள்ளைகளை? அவங்க செஞ்சிட்டாங்க தானே என்ற ஒரு புரிதல், உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம். இல்லை என்ன நடக்குது இதில், ஏன் கரடி வந்தது, ஏன் சபிக்கப்பட்டது, ஏன் இந்த சம்பவம் நடந்தது? வேதத்தில் நல்லா விளங்கி கொள்ளணும். ஒவ்வொரு சம்பவத்துக்கு பின்னாலும் ஒவ்வொரு காரணம் உண்டு. ஆண்டவர் சும்மா எதையுமே வேத புத்தகத்தில் எழுதி வைக்கவில்லை. ஏனென்றால் இயேசு இந்த பூமியிலே இருக்கும் பொழுது சொன்னார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் உள்ளவைகள் எல்லாம் நிறைவேறும் மட்டும் அதில் உள்ள ஒரு எழுத்தாகிலும் எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போவதில்லை. அதே நேரத்தில் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், வேத வசனங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கின்றது என்று சொல்லி. அப்போ வேத வசனங்கள் பரிசுத்த ஆவியானவரினாலே அருளப்பட்டிருக்கிறபடினாலே நாங்கள் சில நேரம் சில கதைகளை சொல்லி போட்டு நான் சும்மா சொன்னேன் என்று சொல்கிற மாதிரி ஆவியானவர் சும்மா சொல்ல மாட்டார். அவர் எதை சொன்னாலும் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிள்ளைகள் என்று சொல்லி இங்கே மொழிபெயர்த்திருக்கிறார்கள். எபிரேய வேதாகமத்திலே அந்த பிள்ளைகள் என்கின்ற இடத்திலே பாவிக்கப்பட்டிருக்கிற எபிரேய சொல் நெரும், NERUM, இங்கிலீஷ் எழுதுகிறார்கள், எழுதி கொள்ளுங்க, அல்லது நெரும் என்று சொல். நெரும் என்று சொல்லினுடைய உண்மையான அர்த்தம் பிள்ளைகள் அல்ல, வாலிபர்கள். வாலிபர்கள் என்று சொல்லும் பொழுது 16, 17, 18, 19, 20 இந்த வயசில் இருக்கிற வாலிபர்கள். அதே நேரத்தில் இந்த இடத்துல பார்க்கும் பொழுது எலிசா ஒரு ஊழியக்காரன், கர்த்தருடைய தீர்க்கதரிசி. அவருடைய ஆவிக்குரிய தகப்பன் எலியா சில நாட்களுக்கு முன்பதாகத்தான் அந்த அக்கினிமயமான ரதத்திலே வானத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்போ இந்த எலிசா எப்படிப்பட்டவர் என்று சொன்னால், எலியாவோடு பல நாட்களாக பயணித்த ஒரு மனுஷன். எலியாவினுடைய சீஷன் தான் இந்த எலிசா. அப்போ எலிசாவுக்கு எலியாவின் மீது இருக்கின்ற ஆண்டவருடைய அபிஷேகத்தின் மீது ஒரு விருப்பம் இருந்தது. அப்பொழுது எலியா சொல்கிறாள், நான் ரதத்திலே எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நீ அதை பார்த்தாயானால் அந்த அபிஷேகம் உனக்கு வரும் என்று சொல்லி. அப்போ இந்த அபிஷேகத்தை பெற்றுவிட்டு எலிசா சொந்த ஊருக்கு திரும்பி கொண்டு வருகிறார். திரும்பி வரும் பொழுது அங்கே அதுக்கு முன்பதான சம்பவத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னு சொன்னால், அங்கே ஒரு இடத்துல தண்ணீர் பிரச்சனையாக இருக்கிறது. அப்போ அந்த உப்புக்கல்லை போட்டு அங்கே அந்த தண்ணீர் எல்லாம் அங்கே அற்புதம் நடக்கப்படுது. அந்த சம்பவத்தை நம்ம வாசித்து வந்தால் நேரம் போயிடும்.
ஓகே, அதற்கு பின்பதாக இவர் எங்கே வருகிறார் என்று இந்த 23வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அற்புதத்தை செய்துவிட்டு அவர் அவ்விடத்திலிருந்து எங்கே போகிறார்? பெத்தேலுக்கு போகிறார். அடுத்தது மொட்டை தலையா ஏறிப்போ. அதாவது வேதத்தில் இருக்கின்ற சில பாஷைகளை நாங்கள் விளங்கிக் கொள்ளணும். மொட்டை தலையான்றதால எலிசாவுக்கு மொட்டைத்தலை என்று சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது. எலிசாவுக்கு மொட்டைத்தலை இல்லை. மொட்டை தலையா ஏறிப்போ என்று சொல்லுகிறது நிந்திக்கிறதற்கு, அவமானப்படுத்துவதற்கு, நக்கல் அடிப்பதற்கு, நம்முடைய பாஷையில் சொல்ல போனால் பாவிக்கப்படுகின்ற ஒரு சொல். இப்போ யோவான் ஸ்தானன் பரிசேயர்களை பார்த்து சொன்னார், விரியம்பாம்பு குட்டிகளே என்றார். அவர்கள் விரியம்பாம்பு குட்டிகளா? இல்லை, அவர்களுடைய சுபாவத்தை அடிப்படையாக வைத்து அவர் அப்படி சொன்னார். நிந்திக்கிறதுக்கு, அவமானப்படுத்துவதற்கு பேசினார். இயேசு ஏரோது அந்திப்பாவுக்கு எச்சரிக்கும் பொழுது சொன்னால், போய் அந்த நரிக்கு சொல்லுங்கள் என்றார். அப்போ நரிக்கு சொல்லுங்கள் என்றால் அவர் நரியா? இல்லை, அவருடைய சுபாவம். அவன் ஏரோது என்பவன் தந்திரமாக இருந்தவன். அவன் யூதர்களையும் ஷேப்பா ஹேண்டில் பண்ணி கொண்டு, ரோமர்களையும் ஹேண்டில் பண்ணி கொண்டு இருந்த ஒரு ஏதோமியன். ஏரோதுக்கள் ஏதோம் வம்சத்தை சேர்ந்தவர்கள். ஏதோம் என்று சொன்னால் எபிரேய மொழியில் என்ன அர்த்தம் என்று சொன்னால் சிவப்பு. ஏதோமியர்கள் எங்கிருந்து வந்தார்கள்? ஏசாவின் வம்சத்திலிருந்து வந்தார்கள். யாக்கோபு ஏசா அந்த வம்சத்திலிருந்து. ஏன் அவர்களுக்கு ஏதோம் என்று பெயர் வந்தது என்று சொல்லி பார்த்தீர்கள். ஆனால் அவர்கள் யாக்கோபோடு புத்திர சுகாரத்தை விற்று போடுவதற்கு அவன் குடித்த அந்த கூழினுடைய நிறம் சிவப்பு. அதனாலே அவனுக்கு ஒரு பட்ட பேர் சிவப்பு. அந்த சிவப்பைத்தான் எபிரேய மொழியிலே ஏதோம் என்று சொல்லி சொன்னார்கள். அப்போ அந்த ஏதோமியர்கள் அவர்கள் இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியில தான் வாழ்ந்து வந்தாங்க. ஆனால் ரோமர்கள் ஆளும் நாட்களிலே தந்திரமாக ரோமர்களை பிடிச்சி என்ன செஞ்சாங்க? இந்த இஸ்ரேலை யூதர்களை ஆள வேண்டும் என்று இவர்கள் வந்தார்கள். அந்த ஏதோம் வம்சத்தில் வந்தவர்கள் தான் ஏரோதுக்கள். இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல். ஓகே, அப்போ ஏரோதுவை இயேசு எச்சரித்தார், நிந்தித்தார். அதே போல இங்கே இவர்கள் மொட்டை தலையா ஏறிப்போ. அப்படி என்றால் என்ன? உண்மையாகவே எபிரேய வேதாகமத்திலே இதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், நீ எங்களுடைய பட்டணத்துக்குள்ளே வராதே. அவன் எங்கே அந்த பிள்ளைகளை பார்க்கிறான் என்றால் 23வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, அவன் அவ்விடம் விட்டு பெத்தேலுக்கு போகிறான். பெத்தேலுக்கு போகும்பொழுது அவன் வழி நடந்து போகையில் பிள்ளைகள் பட்டணத்தில் இருந்து வந்து, அப்போ பட்டணத்துக்கு உள்ள இந்த சம்பவம் நடக்கல, பட்டணத்திலிருந்து வந்து வெளியிலே இந்த சம்பவம் நடக்கிறது. பட்டணத்தை நோக்கி எலிசா போய்கொண்டிருக்கிறார். ஓகே, இப்ப பெத்தேல் என்று சொல்லப்படுவது என்ன? பெத்தேலை குறித்து நாங்கள் கொஞ்சம் அறிந்து கொள்ள வேண்டும். பெத்தேல் என்று சொல்லப்படுவது என்னென்று சொன்னால், நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனுஷனை தெரிந்து கொள்கிறார் கல்தேயருடைய பட்டணத்திலே இருந்து. கல்தேயா அங்கே இருக்குது, பபிலோனிலே இருக்கிறது. பபிலோனிலே இருந்து ஆண்டவர் ஏன் ஆபிரகாமை தெரிந்து கொண்டார்? ஏற்கனவே நிம்ரோத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதன் அதே கல்தேயரிலே அதே பபிலோனிலே தான் கோபுரத்தை கட்டினான். கட்டி அதுக்கு ஒரு பேர் வச்சான். என்ன? பாவேல் என்று பேர் வச்சான். அதாவது பாஃப் ஏல் என்றால் என்ன அர்த்தம்? ஏல் என்றால் தேவன், பாஃப் என்றால் வழி, தேவனுடைய வழி இதுதான் என்று பேர் வைத்தான். ஆனால் ஆண்டவர் அந்த இடத்துல இவர்களுடைய பாஷையை தாறுமாறாக்கி அவர்களை சிதறி போக பண்ணினார். ஏன் சிதறி போக பண்ணினார்? ஆண்டவர் மனுஷனை சிருஷ்டித்து ஆதாமுக்கு சொன்னார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். இவர்கள் பூமியை நிரப்பாமல் நாங்கள் எல்லாரும் ஒரே பாஷை தானே பேசுகிறோம். அந்த பகுதியை நீங்கள் வாசிங்கன்னா தெரியும். அப்பொழுது பூமி எங்கும் ஒரே பாஷை இருந்தது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்குது வேத புத்தகத்தில். அப்போ ஒரே பாஷை இருந்தபடினா நாங்கள்லாம் ஒரே பாஷை தானே பேசுகிறோம், இங்கே இருப்போம் ஒன்றாக என்று சொல்லி அவர்கள் பட்டணத்தை கட்டினார்கள். என்னத்துக்கு? அவங்க வாழ்கிறதுக்கு. கோபுரத்தை எதற்கு கட்டினார்கள் என்றால், அந்த கோபுரத்தை கட்டுவதற்கு சில வருடங்களுக்கு முன்பதாக தான் நோவாவினுடைய வெள்ளப்பெருக்கை ஆண்டவர் இந்த பூமியிலே நடத்தினார். அதற்கு முன்பதாக வெள்ளப்பெருக்கு இல்லை. வேத வரலாற்றின் அடிப்படையிலே வெள்ளப்பெருக்கு எதுவும் இல்லை, அவர்களுக்கு அந்த அனுபவம் இல்லை. அப்போ கோபுரத்தை ஏன் கட்டினார்கள்? இதே போல் இன்னொரு வெள்ளப்பெருக்கு வந்தால் கோபுரத்தில் ஏறி நிற்க. இப்போ நீங்கள் நாவலடி சைட்டில் எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா சுனாமி வருவதிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள அவங்க எல்லாரும் அப்ஸ்டியார் வீடு கட்டியிருக்கிறார்கள். அதே போல் இவங்க கோபுரம் கட்டினார்கள். இந்த பாபேல் என்கின்ற இடத்திலே பிசாசு தன்னுடைய நோக்கத்தை தேவனுக்கு விரோதமாய் நிறைவேற்றுவதற்கு நிம்ரோத் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதனை தெரிந்து கொண்டான். அதே பாபேலிலே, அதே பபிலோனிலே, அதே கல்தேயாவிலே இருந்து ஆண்டவர்
தன்னுடைய ரட்சிப்பின் திட்டத்தை இந்த பூமிக்குள்ளே கொண்டு வர, தனக்கென்ற ஒரு தேசத்தை உருவாக்க, ஒரு புறஜாதி மனுஷன், ஒரு விக்கிரக ஆராதனைக்காரன், ஒரு நரபலி கொடுக்கிற ஒரு மனுஷனாகிய ஆபிரகாமை தெரிந்து கொண்டார். அவனுக்கு எல்லாம் இருந்தது. ஆனால் அவனிடத்திலே ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ இந்த உன் தேசத்தை விட்டு, உன் ஜனத்தாரை விட்டு, தகப்பன் வீட்டை விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ, அங்கே உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவனுக்கு இருந்த குறைபாடு என்ன? பிள்ளை இல்லை. ஆண்டவர் சொன்னார், உன்னை ஆசீர்வதிப்பேன். காலங்கள் கடந்து போகும் பொழுது ஆபிரகாம் கேட்கிறான், ஆண்டவரே, என்னுடைய வீட்டில் இருக்கிற இந்த விசாரிப்புக்காரன எலேசர் என்னுடைய சந்ததி அவனை இருப்பான. ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு குழந்தை கொடுப்பேன், உனக்கும் சாராளுக்கும் பிறக்கிறது தான் உன்னுடைய குழந்தை. அப்ப இந்த பாபிலோனிலே இருந்து தெரிவு செய்தார் ஆபிரகாமை. அப்ப கல்தேயாவிலே இருந்து புறப்பட்டு வந்த ஆபிரகாம், நீங்க 12ஆம் அதிகாரத்தில் வாசிச்சு பார்க்கலாம். அதெல்லாம் வாசிச்சு போனால் நேரம் போகும், நீங்கள் வாசித்து பார்க்கலாம். அங்கே அவன் ஒரு இடத்திலே வந்ததுக்கு பிறகு, புறப்பட்டு போன்னு சொன்னதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆபிரகாம் புறப்படவில்லை. நாம் எபிரேய புத்தகத்தை வாசிக்கும் பொழுது விசுவாசத்தின் தகப்பன் ஆபிரகாம் என்று இருக்கும். நீங்கள் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசித்து வந்தீங்கன்னு சொன்னால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டது ஆபிரகாம் அல்ல, தேராக தன்னுடைய குமாரனாகிய ஆபிரகாமை. அது ஒரு வாசிப்போமா நம்ம? வாங்க ஆதியாகமத்துக்கு. பன்னிரெண்டாம் அதிகாரத்துக்கிட்ட வாங்க. ஓகே, 11:31 யாராவது ஒரு ஆள் வாசிக்கலுமா? யாரு கானான் தேசத்துக்கு இப்ப அழைச்சிட்டு போற? தேராகு. ஆண்டவர் பேசினது யார்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட. ஆபிரகாம் வெளிக்கிடவில்லை தன்னுடைய சொந்த இடத்தை விட்டு. உதாரணமாக நான் அடிக்கடி சொல்லுகிற உதாரணம், லண்டனிலே இருக்கிறவன் ஒருவருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இலங்கைக்கு மட்டக்களப்புக்கு போய் ஊழியம் செய்ய என்று சொன்னால் அவன் என்ன சொல்லுவான்? இது அந்தகார சக்தியின் குரல், பிசாசு தான் பேசுது என்றுவான். ஏன்? லண்டனில் ஆசீர்வாதமாக இருக்கிறான். ஆபிரகாம் கல்தேயாவில் நல்லா தான் இருக்கிறான். எங்கண்டே தெரியாத ஒரு இடத்துக்கு போக சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஓகே, அப்போ இவங்க, அது வேறு சப்ஜெக்ட், அது வேறு பிரசங்கமாக போயிடும் அதுக்குள்ளே. ஓகே, அப்போ முதலாக ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்து, பிற்காலத்தில் பிறகு கீழ்ப்படிந்து ஆபிரகாம் புறப்பட்டு வருகிறார். நீங்கள் அதை 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். வந்து ஒரு இடத்திலே அவர் ஒரு இடத்துக்கு வந்து சேரும் பொழுது ஆண்டவர் மறுபடியும் பேசுகிறார். 12ஆம் அதிகாரத்தில், இந்த இடத்தைத்தான் நான் உனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினேன், தருவேன் என்று சொன்ன அந்த இடத்திலே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை கட்டி என்ன செய்கிறார்? அங்கே ஆண்டவருக்கு பலி செலுத்துகிறார். அந்த இடத்தினுடைய பேர் என்ன? லூஸ் என்று சொல்லி வாசிச்சிருப்பீங்க பைபிளில். இந்த லூஸ் என்கின்ற இடம் தான் பிற்காலத்திலே பெத்தேல் என்று சொல்லி அழைக்கப்பட்டது. அதற்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தவர் நம்முடைய யாக்கோபு. ஆபிரகாம் இல்லை, யாக்கோபு. யாக்கோபு தன்னுடைய சகோதரனாகிய ஏசாவுக்கு பயந்து ஓடும் பொழுது ஒரு இடத்திலே ராத்தங்குகிறார். ராத்தங்கும் பொழுது ஒரு தரிசனத்தை, ஒரு சொற்பனத்தை காண்கிறார். என்ன சொற்பனம்? ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதாகவும், அந்த ஏணி வானத்துக்கும் பூமிக்கும் கனெக்ஷன் இருக்கிறது. அந்த ஏணியில் தேவதூதர்கள் ஏறுகிறதும் இறங்குறதுமான ஒரு சம்பவத்தை காண்கிறார். அவரை உடனே என்ன செய்கிறார்? எழுப்பி அவரும் ஒரு பலிபீடத்தை இந்த இடத்துல உருவாக்கி, அதில் சாஞ்சி படுத்திருந்த கல்லை ஒரு பலிபீடமாக்கி, அதுக்கு எண்ணெயினால் எல்லாம் ஊற்றி அதில் அபிஷேகம் பண்ணி இந்த இடத்துக்கு பெத்தேல் என்று பெயர் வைத்தார். பெத்தேல் என்றால் என்ன அர்த்தம்? பெய்ட் என்றால் வீடு, ஏல் என்று சொன்னால் எபிரேய மொழியிலே தேவன், தேவனுடைய வீடு என்று சொல்லி அது அழைக்கப்பட்டது. இப்போ இந்த எலிசா தீர்க்கதரிசி போகிற இடம் எங்கே? பெத்தேலுக்கு போகிறார். இந்த பிள்ளைகள் எங்கேருந்து வந்தாங்க? பெத்தேலிலிருந்து வந்தாங்க. பெத்தேல் என்று சொன்னால தேவனுடைய வீட்டிலிருந்து வராங்க.
அதே நேரத்தில் இந்த பெத்தேலை குறித்து இன்னும் ஆச்சரியமான சம்பவங்கள் இருக்கிறது. 1 சாமுவேல் 19:18 வாச்சிங்கன்னு சொன்னால், சாமுவேல் தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே ஆண்டவருடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போயிருந்தார்கள். அவர்கள் வழி விலகி போயிருந்த காலத்திலே சாமுவேல் தீர்க்கதரிசி என்ன செய்தார் என்றால், மோசே மூலமாக ஆண்டவர் கொடுத்த நியாயப்பிரமாணத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்பு அந்த தேசத்தில் இருக்கிற ஆசாரியர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அது நாங்கள் பழைய ஏற்பாட்டில் வாசிக்கலாம். ஆசாரியர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே நிலம் கொடுக்கப்படவில்லை. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், அவர்களுக்கு நான் தான் சொத்து. அவர்களுடைய வேலை என்ன? மற்ற கோத்திரத்தார் பிரிந்திருக்கின்ற பட்டணங்களில் அவங்க இருக்கணும். இருந்து என்ன செய்யணும்? என்னுடைய வசனத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். மொத்தமாக 613 நியாயப்பிரமாண கட்டளை சட்டங்கள் வேத புத்தகத்திலே ஆண்டவராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை அவர்களுக்கு என்ன செய்யணும்? கற்றுக் கொடுத்து அவர்கள் பிழையான வழியிலே கர்த்தரை விட்டு விலகாதபடிக்கு நடத்தணும். இப்போ கர்த்தரை விட்டு இவங்க வழி விலகி போயிட்டாங்க. எப்போ விலகி போனாங்க? ஏலி என்கின்ற ஆசாரியனுடைய காலத்தில். வேதத்தை வாசிச்சிங்கன்னா இதெல்லாம் விளங்கும். இதெல்லாம் புரட்டி காட்டி போனால் பின்னேரமாயிடும். சரிதானே? வேதத்தை வாசிக்கணும். இதுக்கு தான் வாசித்து ஃபீட் பண்ணி வைக்கணும். ஏலி என்கின்ற ஆசாரியனுடைய காலத்தில் நமக்கு தெரியும், ஏலியினுடைய குமாரர்கள் 2 பேர் இருந்தாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? ஆலயத்துக்கு, அதாவது ஆசாரிப்பு கூடாரத்தில் பலியிட வருகின்ற பெண்களை பிடித்து கற்பழித்தார்கள். அது நீங்கள் வேத புத்தகத்தில் வாசிக்கலாம். அது மட்டும் இல்லை, ஆண்டவருக்கு கொண்டு வர பலியில் என்ன செஞ்சான்? நல்ல சதை எங்கே இருக்கு என்று சொல்லி பார்த்து லைன் இறைச்சி எடுத்தான். அதில் மார்க்கெட்டில் போய் நம்ம மாட்டிறைச்சியில் லைன் இறைச்சி வேண்டுற மாதிரி அவன் நல்ல சதையான இறைச்சி எடுத்து அவன் கறி சமைச்சு சாப்பிட்டான். இந்த சம்பவம் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுதுதான் அன்னாளுக்கு பிள்ளை இல்லாதிருந்தது. அவள் போய் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து என்ன செய்கிறாள்? அழுகிறாள். ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுத்து அவள் அழுது ஜெபிக்கும் பொழுது ஏலி பாஸ்டர் ஏலிக்கு எப்படி விளங்குறது? என்ன நீ குடிச்சு போட்டு திராட்சை ரசம் குடிச்சு வெறியில் வந்து நின்று கத்திரியாண்டு சொல்லி கேட்குறான். அந்தளவுக்கு அவர் ஆவிக்கிலே முதிர்ச்சி அடைந்து அப்படி என்று சொல்லி இருந்தார். யார்? பாஸ்டர் ஏலி. இதுக்கு பிறகு என்ன நடக்குது? சாமுவேல் பிறகுறார். சாமுவேல் பிறந்ததுக்கு பிறகு இங்கே ஒன்று விடப்படுது. எங்கே? ஏலியினிடத்திலே சாமுவேல் வளரும் பொழுது ஆண்டவர் சாமுவேலோடு பேச ஆரம்பிக்கிறார். ஏலியும் ஏலியின் பிள்ளைகள் எல்லாரும் அகால மரணம் அடைந்து போகிறார்கள். ஏலி எப்படி செத்தார்? விழுந்து செத்தான். ஏன்? ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தபடியினாலே. அப்போ இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசாரியன் ஒழுங்கில் இல்லாமல் நடக்கிறபடியினாலே அவர்கள் பின்வாங்கி போனார்கள் தேவனை விட்டு. இப்போ சாமுவேல் என்ன செய்கிறார் என்றால், நான் சொன்ன இந்த வேத வசனத்திலே பார்க்கும் பொழுது நாயோதி என்று சொல்லி ஒரு சொல்லங்கை பாவிக்கப்பட்டிருக்கும். நாயோதி என்று சொன்னால் வேதாகம பாடசாலை. ஒரு வேதாகம பாடசாலையை சாமுவேல் தீர்க்கதரிசி நடத்துகிறார். என்னத்துக்கு? ஒவ்வொரு பட்டணமாக போய் 3 மாதங்கள் ஒவ்வொரு இஸ்ரேல் தேசத்தினுடைய ஒவ்வொரு பட்டணத்திலையும் தங்கியிருந்தவர்களுக்கு கற்றுக் கொடுப்பார் ஆண்டவருடைய வசனத்தை. பிறகு திருப்பி இன்னொரு பட்டணத்துக்கு போவார் 3 மாதத்துக்கு. பிறகு இன்னொரு பட்டணத்துக்கு போவார். இந்த நாயோதியில தான் சவுலுக்கு பயந்து தாவீது போய் எங்கே இருந்தார்? ஒளிந்திருந்தார். அதெல்லாம் நீங்கள் அதில் வாசிக்கலாம் சாமுவேல் புத்தகத்தில். சரிதானே? அப்போ ஒளிந்திருந்தார். இந்த நாயோதி எங்கே இருந்தது? பெத்தேலிலே. இந்த பெத்தேலுடைய மகத்துவத்தை நான் பேசுகிறேன். ஆபிரகாம் வந்த பொழுது ஆண்டவர் சொன்னார், இந்த இடத்தை தான் நான் கொடுப்பேன் என்று. யாக்கோபுக்கு ஆண்டவர் தரிசனத்தின் மூலம் பேசினார், இந்த பெத்தேலை தான் கொடுப்பேன், உன்னுடைய தகப்பனுக்கு நான் வாக்குத்தத்தம் பண்ணின இடம் இதுதான் என்று சொல்லி பேசினார். அப்போ லூஸ் என்கின்ற பெயர் வைத்திருந்தார்கள் கானானியர்கள் அந்த இடத்துக்கு. அந்த லூஸ் என்ற பெயரை பெத்தேல் என்று மாற்றினவர் யாக்கோபு. அதுக்கு பின்பதாக நாயோதி என்கின்ற வேதாகம பாடசாலையை, நியாயப்பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக் கொடுப்பதற்கு சாமுவேல் ஒரு வேதாகம பாடசாலை நாயோதியை நடத்தினார். அங்கே பெத்தேலிலே. நியாயாதி புத்தகத்தை வாசிச்சிங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 13 நியாயாதிபதிகள் அதில் வருகிறாங்க. டெபோரா, ஒத்னியேல், இப்படி நிறைய பேர் வருவாங்க. கிதியோன். இந்த 13 நியாயாதிபதிகளும் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க, ஆண்டவருடைய வழிநடத்துதலை பெறுவதற்கு இவர்கள் போன நகரம் எங்கே? பெத்தேல். அதுதான் தேவனுடைய வீடு என்று அழைக்கப்பட்டது. ஆதியாகமம் 28:19 வாசிங்கன்னா தெரியும். லூஸ் என்று அழைக்கப்பட்ட பெத்தேல் என்று சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும்.
அதே நேரம் நியாயாதிபதிகள் 1:23 வாசிங்கன்னு சொன்னால் லூஸ் என்கின்ற பட்டணம் தான் பெத்தேல் என்றதுக்குரிய வேத ஆதாரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நியாயாதிபதிகள் 20ஆம் அதிகாரம் 18-26 வரைக்கும் வாசிங்கன்னா நியாயாதிபதிகள் பெத்தேலிலே போய் ஆலோசனை தேவனிடத்திலே பெறுகின்ற அந்த வேத ஆதாரங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான இடம், ஆண்டவர் தரிசனமான இடம், ஆண்டவர் ஆலோசனைகளை கொடுத்த ஒரு பட்டணத்துக்கு எலிசா போகிறார். ஆனால் எலிசா போகும் பொழுது அந்த பெத்தேல் எனும் பட்டணத்திலே இருந்து வந்த வாலிபர்கள் கர்த்தருடைய தீர்க்கதரிசியை, தேவனுடைய ஊழியக்காரனை என்ன செய்கிறார்கள்? நிந்திக்கிறார்கள். மொட்டை தலையா வராதே என்னன்னு சொல்லுகிறாங்க, மொட்டை தலையா வராதே என்று சொல்லி அவர்கள் நிந்திக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஏன் இந்த பெத்தேல் இவ்வளவு தெய்வீகத்தன்மை கொண்டதாகவும் ஆண்டவராலே தரிசனங்கள் பெற்றதாகவும் இருக்கும் பொழுது ஏன் இந்த வாலிபர்கள் இப்படியாக ஒரு தேவனுடைய தீர்க்கதரிசிக்கு இப்படியாக பேச வேண்டிய நிலைமை ஏற்பட்டது என்றால், அதற்கு 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்துக்கு நாங்கள் போக வேண்டும். 1 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரம் 25வது வசனத்துக்கு நாங்கள் போக வேண்டும். ஓகே. யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்திலே சீஹேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கிருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். ஓகே, யெரொபெயாம் என்று நான் வாசிக்கிறேன், அதனுடைய சுருக்கத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். சாலமோன் தான் கடைசி ராஜா, தாவீது அதுக்கு பிறகு சாலமோனுக்கு 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தாங்க. இந்த மனைவிகளினுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்கள் புறஜாதிகள், ரட்சிக்கப்படாதவர்கள், நம்மட பாஷையில் சொல்ல போனால் தேவனை அறியாதவர்கள், கர்த்தரை தேவனாக ஏற்றுக்கொள்ளாதவர்களாய் இருந்தார்கள். நீங்கள் அதை 1 ராஜாக்கள் 11 வாசிச்சிங்கன்னா தெரியும். சாலமோனுடைய வயதான பொழுது அவருடைய மனைவிகள் என்ன செய்தார்கள்? அந்நிய தேவர்களை பின்பற்றும்படிக்கு அவனுடைய மனதை தள்ளினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணியிருக்கிறேன். என்ன பிரசங்கம் என்று சொன்னால், சாலமோனின் பிரயோகப்படாத ஞானம். சாலமோனுக்கு ஆண்டவர் ஞானம் கொடுத்தார், ஆனால் அதை வச்சு என்னதான் செஞ்சான் என்று பார்த்தா ஆலயம் மட்டும்தான் கண்ணா. ஆலயமும் அவனோட டிசைன் இல்லை, அவங்களோட அப்பாட்ட டிசைன் கட்டுனான். ஆனால் கடைசியில் என்ன நடந்தது? விக்கிரக கோயில்களையும் இஸ்ரேல் நாட்டுக்குள்ள கொண்டு வந்து கட்டுனவன் சாலமோன் தான். அப்போ தேவனை விட்டு வழிவிலகி போனபடினாலே சாலமோனிற்கு செய்த பாவத்தினாலே ஆண்டவர் ஒரு நியாய தீர்ப்பை கொடுத்தார் அவர்களுடைய குடும்பத்துக்கு. அந்த நியாய தீர்ப்பு என்னென்னு சொன்னால், சாலமோனுடைய தளபதியாகிய அவனுடைய வேலைக்காரனாகிய யெரொபெயாம், சாலமோனுடைய குமாரன் ரெகோபெயாம், அவனுடைய வேலைக்காரன் யெரொபெயாமுக்கு ஆண்டவர் சொன்னார், நீ இஸ்ரவேல் தேசம் இதுக்கு பிறகு 2ஆக உடைபடும், பிளக்கப்படும். வடமாகாணம் ஒன்றாகவும் தென்மாகாணம் ஒன்றாகவும் பிரிக்கப்படும். அப்போ சாலமோனின் மரணத்துக்கு பிறகு நீங்கள் வேதத்தை வாசிக்கும் பொழுது யூதேயா என்று வாசித்தா நீங்கள் இஸ்ரேல் ஜோக்ரபிக்கலி, அதாவது புவியியல் ரீதியாக யூதேயா என்று வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் நாடு முழுவதும் ஆண்டவர் பேசுகிறான்னு நினைக்கக்கூடாது. யூதேயா என்று அழைக்கப்பட்டது கீழே தென் மாகாணம், இஸ்ரேல் என்று அதுக்கு பிறகு அழைக்கப்பட்டது மேல் மாகாணம். அப்போ யெரொபெயாம் என்ற வேலைக்காரனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு 10 கோத்திரத்தை கொடுப்பேன். அதாவது மேல் இருக்கிற இஸ்ரேலை நீ தான் ஆள போறா, சரியா? நீ தான் ஆள போறா. சாலமோனின் மகனாகிய ரெகோபெயாமுக்கு நான் யூதேயாவை மட்டும்தான் கொடுப்பேன். யூதேயாவிலே 2 கோத்திரங்கள் மாத்திரமே இருந்தது. அந்த 2 கோத்திரம், ஒன்று யூதா, அடுத்தது பெஞ்சமின். மிச்ச 10 கோத்திரமும் அங்கே இருந்தது மேலே, சரிதானே? அப்போ இவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஓகே, ஆண்டவருடைய தரிசனம் எல்லாம் கேட்டு எல்லாம் நான் ராஜாவாக போகிறேன், சும்மா இருக்கிறவனுக்கு ராஜாவாக போகிறேன்னு சொன்னால் என்ன நடக்கும்? அவன் ஒரு குழுகுழுப்பு. இவன் என்ன செய்கிறான்டா, இடையில் எகிப்துக்கு போகிறான். எங்கே போகிறான்?
எகிப்துக்கு. இஸ்ரேல் ஜனங்கள் எங்கிருந்து விடுதலையாகி கர்த்தர் கொண்டு வந்தார்? எகிப்திலிருந்து. இவன் என்ன செய்கிறான்? எகிப்துக்கு போகிறான். ஏன் எகிப்துக்கு போகிறத நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் என்று இதை வாட்சி போகலும் உங்களுக்கு இடையில விளங்கும். எகிப்துக்கு போனவன் திருப்பி வந்தான். வந்ததுக்கு பிறகு இவன் ராஜ்யபாரம் எல்லாம் ஏற்றுக்கொண்டான். எங்க 10 கோத்திரத்தையும் இஸ்ரேலை ஆளுகிறான். இப்போ ரெகோபெயாம், சாலோமோனுடைய மகனாகிய ரெகோபெயாம், தாவீதினுடைய பேரன், அவர் கீழே இருக்கிற தென்மாகாணத்தை ஆண்டு கொண்டு இருக்கும் பொழுது இங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. யெரொபெயாம் எப்ராயிம் மலை தேசத்திலே சீஹேமை கட்டி அதிலே வாசம் பண்ணி அங்கே இருந்து போய் பெனுவேலை கட்டினான். யெரொபெயாம் இப்போது ராஜ்யபாரம் தாவீது வம்சமாய் திரும்புகிறதா இருக்கும். இந்த ஜனங்கள் எருசலேமில் உள்ள கர்த்தருடைய ஆலயத்திலே பலிகளை செலுத்த போனால் இந்த ஜனங்களின் இருதயம் யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாம் என்னும் தங்கள் ஆண்டவன் வசமாய் திரும்பி அவர்கள் என்னை கொன்று போட்டு யூதாவின் ராஜாவாகிய ரெகோபெயாமின் பாரிசமாய் போய்விடுவார்கள் என்று தன் மனதிலே சிந்தித்து கொண்டிருந்தான். இப்போ யெரொபெயாம் ஒரு வேலைக்காரன், அவனுக்கு சிந்தனை பிள்ளை இல்லை. அப்போ இந்த வேலைக்காரனுக்கு என்ன கிடைக்குது? ராஜ மேன்மை கிடைக்கிறது. ராஜாவாகிறான், 10 கோத்திரத்தை ஆள்றான், மேலே இருக்கிற வடமாகாணத்தை. இதெல்லாம் ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது இடையில் ஒருக்கா எகிப்துக்கும் போயிட்டு வந்துட்டான். சரியோ? அப்போ எகிப்துக்கு போயிட்டு வந்ததுக்கு பிறகு இப்போ இவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். ஆண்டு கொண்டிருக்கும் பொழுது இவருக்கு ஒரு சிந்தனை வருகிறது. அந்த சிந்தனை என்னென்று சொன்னால், இஸ்ரேல் ஜனங்கள் வடமாகாணத்தில் இருந்தாலும் தேவனுடைய ஆலயம் சாலமோன் மூலமாக கட்டப்பட்ட எருசலேம் தேவாலயம் தென்மாகாணத்தில் தான் இருந்தது. எருசலேமிலே இப்போ இன்னும் இடிக்கப்படலை, இருக்குது. எருசலேமிலே இருக்கிறது. எருசலேமிலே அவர்கள் என்ன செய்வார்கள்? பண்டிகையை கொண்டாடுவதற்கு எருசலேம் தேவாலயத்துக்கு அங்கேருந்து போவாங்க. இப்போ இவனுக்கு ஒரு சிந்தனை வருகுது, என்னதான் இருந்தாலும் நான் ஒரு வேலைக்காரன் தானே, என்ன இருந்தாலும் நான் ஒரு வேலைக்காரன். அவன் ரெகோபெயாம் யார் என்று சொல்லி பார்த்தால் அவன் தாவீதினுடைய பேரன், சாலமோன் ராஜாவினுடைய மகன். இந்த ஜனங்கள் நாளைக்கு நம்மளை போட்டு தள்ளிட்டு அவனையே ராஜாவாக்கி எனக்கு இருக்கிற எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துருவாங்களோ என்று சொல்லி அவனுக்கு ஒரு ஐயம், ஒரு குளறுபடி ஏற்படுகிறது. இங்கே அந்த குளறுபடி எழுதப்பட்டிருக்கிறது, குழப்பம். ஆனால் அந்த குழப்பத்தை உண்டு பண்ணினவன் பிசாசு. ஏனென்றால் அவன் இடையில எகிப்துக்கு போய் வந்தான். அது வேறு யாருக்கு சம்பவம், அது வேறு பிரசங்கமாயிரும். ஓகே, இப்போ எகிப்துக்கு போய் வரான். இப்போ இவனுக்கு இந்த சிந்தனை வருது, இவங்க நம்மளை போட்டு தள்ளிட்டு நம்மளதெல்லாம் எடுத்து அவனுக்கு கொடுத்துருவாங்களோ என்ற ஒரு சிந்தனை வருகிறது. 28வது வசனம், ஆகையால் ராஜாவானவன் யோசனை பண்ணி, இப்போ என்ன செய்கிறான்? யெரொபெயாம் ராஜா யோசனை பண்ணி, வடிவா பாருங்க, பொன்னினால் 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி, என்ன செய்கிறான்? பொன்னாலே 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி. இஸ்ரவேல் ஜனங்கள் மோசே சீனாய் மலையிலே தேவனுடைய பர்வதத்திலே இருக்கும் பொழுது மோசே வருகிறது தாமதமாகிறது என்று சொல்லி ஆரோன் இடத்திலே சொல்லி என்னத்தை செய்தார்கள்? கன்றுக்குட்டி. ஏன் கன்றுக்குட்டி செய்தார்கள் என்றால், அவர்கள் எகிப்திலே 1 வருஷம் 2 வருஷம் இருக்கல, கிட்டத்தட்ட 430 வருஷம் இருந்தார்கள். ஒரு இடத்துல, அதாவது யாத்ராமத்தில் பார்க்கும் பொழுது 430 வருஷம் இருக்கும். ஆனால் ஆபிரகாம் இடத்திலே இந்த 430 வருஷம் உன்னுடைய ஜனங்கள் எகிப்திலே சிறையிருப்பிலே இருப்பார்கள் என்று ஆண்டவர் பேசும் பொழுது 400 வருஷம் என்று பேசுகிறார். அப்போ அதில் என்ன பிள்ளைய இருக்கா என்று சொல்லி பார்த்தா இல்லை, ஆண்டவர் அங்கே ஏறத்தாழ 400 வருஷம் என்று சொல்லி பேசினார். 430 நம்மளோட மட்டம் தட்டுற கணக்கில் மட்டம் தட்டுனோம்னா 400க்கு தான் வரும். அப்போ 430 வருஷம் அங்கே இருக்கிறாங்க. நம்ம ஆட்கள் இங்கிருந்து நேற்று முந்த நாள் துபாய்க்கு லண்டனுக்கு அமெரிக்காவுக்கு போனவங்களே என்ன செய்வாங்கன்னு சொன்னால், வெக்கேஷன் 2 வருஷம் பிறக்குள்ள என்னது என்று தான் வருவாங்க. எப்படி வருவாங்க? எனக்கு தமிழ் தெரியாது, ஓ இது கீபோர்ட்ஸா, இந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஒரே ஸ்வெட்டிங்காக இருக்குன்னுவாங்க. எத்தனை 2 வருஷம், சரி 10 வருஷம். இவன் போய் எத்தனை வருஷம் இருக்கிறானாங்க? 430 வருஷம் இருக்கிறான். 430 வருஷம் இருக்கும் பொழுது வேதம் தெளிவாக சொல்லுகிறது, யோசேப்பை அறியாத ஒரு பார்வோன் அங்கே வருகிறான். யோசேப்பின் காலத்தில் தான் இவங்க அங்கே போனாங்க. எத்தனை பேர் போனாங்க? 70 பேர் போனாங்க. இப்போ எத்தனை பேர் இருக்காங்க? லட்சக்கணக்கில் இருக்காங்க. யோசேப்பை அறியாத யூத ஜனங்களும் இங்கே உருவாயிச்சு. அந்த காலத்தில் போனவெல்லாம் மண்டையை போட்டான். இப்போ இவங்களுக்கு
ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் என்ற ஒரு தேவன் இருக்கிறார். அவரும் இருக்கிறார். சிலாக்கள் சொல்லுவாங்க எங்களுக்கு எல்லாம் கடவுள் தான் என்ற நிலைமையில தான் இவங்க இருந்தாங்க. எந்த நிலையில் இருந்தாங்க? எங்களுக்கெல்லாம் கடவுள் தான் என்று அவங்க எகிப்தியர்கள் கும்பிடுற கடவுளையும் கும்பிட்டாங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனையும் அவர்கள் வழிபட்டார்கள். அப்பதான் ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்லுகிறார், நீ போய் பார்வோன் இடத்தில் என் ஜனங்களை விடு, ஆராதனை பண்ண வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதையோடு ஆண்டவர் மோசேயின் இடத்திலே சொல்லுவார், நான் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்துவேன். ஏன் அந்த கடினப்படுத்தல் ஏற்பட்டது என்று சொன்னால், தன்னுடைய ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நான் ஒருவர் மாத்திரமே தேவன் என்று, நான் ஒருவரே கர்த்தர், என்னை தவிர வேறொருவரும் இல்லை என்றதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக 10 வாதைகளை அனுப்பினார். முதலாவது வாதையின் நேரமே உண்மையாகவே ஆண்டவர் நினைத்திருந்தால் பார்வோனுடைய இருதயத்தை திறந்து விட்டு இவர்களை அனுப்பியிருக்கலாம். ஆனால் 10 வாதை முடியும் வரைக்கும் அவனுடைய இருதயத்தை என்ன செய்தார்? ஆண்டவர் கடினப்படுத்தினார். 10வது வாதை முடிஞ்சு போன்று சொன்னதுக்கு பிறகும் அவனை விடல, அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தி சிவந்த சமுத்திரத்துக்குள்ள கொண்டு வந்து அப்படியே அடக்க ஆராதனை பண்ணிவிட்டார். ஏன் இந்த 10 வாதைகள் என்று சொல்லி சொன்னால் நமக்கு தெரியும், 10 வாதைகளும் எகிப்தியர்களுடைய 10 தெய்வங்கள். முதலாவது வாதை என்ன? நைல் நதிக்கு அடிக்கிறான், அடிச்சோடனே ரத்தமாயிடுச்சு. நைல் நதியை ஏன் அவர்கள் நைல் நதியை ஒரு தாய் தெய்வமாக அவர்கள் கொண்டிருந்தார்கள், வணங்கினார்கள். கப்பீஸ் என்று சொல்லுவார்கள். அவருடைய கலிகிராஃபி என்று சொல்லுகிறது என்னென்று சொன்னால் எகிப்தியருடைய பாஷை. அந்த கலிகிராஃபியில் கப்பீஸ் என்று சொல்லுகிறது அவர்களுடைய தெய்வம். அப்போ இந்த கன்றுக்குட்டியும் ஒரு தெய்வமாக இருந்தது. இந்த கன்றுக்குட்டி என்று வருகின்ற தெய்வத்துக்கு என்ன பேர் என்று சொன்னால் ஓப்புஸ். ஓப்புஸ் என்று சொல்லுவோம், OPHUS. நீங்கள் இதெல்லாம் போய் கூகுளில் அடித்து பார்க்கலாம். ஓப்புஸ் என்று அடிச்சிங்கன்னா அந்த கன்றுக்குட்டி வந்து நிற்கும் இப்படி. ஓகே, கன்றுக்குட்டி தெய்வம். அப்போ இவங்களுக்கு அங்கே பழக்கம் தானே. இப்போ வனாந்திரத்தில் வந்தோடனே மோசையே காணலை, நம்மளை வழி நடத்தி வந்தவரையும் காணலை ரெண்டு போட்டு இவங்க என்ன செஞ்சாங்க, எங்களை வழிநடத்தும்படிக்கு ஒரு கன்றுக்குட்டி தெய்வத்தை உண்டாக்குவோம் என்று ஆரோனோட பிரச்சனைப்பட்டு அவனை ப்ரெஷர் பண்ணி அவனை டிப்ரெஷன் ஆக்கி ஒரு கன்றுக்குட்டியை உண்டாக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இங்கே யெரொபெயாம் என்ன செய்கிறான் என்றால், இந்த ஜனங்கள் என்னை விட்டு விலகி போவார்கள், தன்னுடைய சொந்த நோக்கத்தை தன்னை விட்டு விலகிடுவாங்க, ஆண்டவர் ஆராதிக்கிறேன் அங்கே போய் ரெகோபெயாமோட சேர்ந்துருவாங்கன்ற ஒரு பயத்தில் என்ன செய்கிறான் என்றால், இந்த வசனத்தை பாருங்க, 2 கன்றுக்குட்டிகளை உண்டாக்கி ஜனங்களை பார்த்து, நீங்கள் எருசலேமுக்கு போகிறது உங்களுக்கு வருத்தம், உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சேர்ச்சுக்கு போகிறது வருத்தம். ஏன் அவ்வளவு தூரம் போகணுமா? கஷ்டம்தானே, பக்கத்தில் இருக்கிற ஏதாவுக்கு போகலாம் தானே. நீங்கள் அங்கே எருசலேம் யூதயா பட்டணத்துக்கு யூதாவுக்கு போக தேவையில்லை தானே என்று சொல்லி என்ன செய்கிறாங்க, கன்றுக்குட்டியை உண்டாக்கி ஜனங்களுக்கு சொல்லி, இஷ்டவேலரே இதோ. இப்போ இதில் இஷ்டவேலரே என்று வருது. இஷ்டவேலரே என்று சொன்னால் விளங்கி கொள்ளுங்க, மேலே இருக்கிறதா வடமாகாணம். ஓகே, இஷ்டவேலரே இதோ, இவைகள் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து வர பண்ணின உங்கள் தேவர்கள் என்று சொல்லி ஒன்றை எங்கே வைக்கிறான்? 29 பெத்தேலிலே வைக்கிறான். பெத்தேலிலே வைத்து அடுத்ததை தானிலே வைக்கிறான். எங்க வைக்கிறான்? தானில். இப்போ ஓகே, இஸ்ரேல் மேப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படி தான் இருக்கும். அதில் மேப் இருக்கோ தெரியல. ஓகே, இஸ்ரேல் மேப்பை பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும். தான் இருக்கும் வந்து மேலே, தான் கோத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட இடம் வந்து மேலே. லெபனான் இருக்குது தானே இன்றைக்கு, லெபனான் லீபனோன் என்று சொல்லியிருக்கும், அதுதான் லெபனான். பைபிளில் லீபனோன்ன்றது லெபனான். லீபனோனின் அந்த ஹெர்மோன் மலை ஓரத்தில் தான் அந்த இது இருக்கும், எது தான் இருக்கும். பெத்தேல் அங்கே இருக்கும் என்று சொன்னால் யூதயாவுக்கும் சமாரியாவுக்கு கிட்ட கீழே இங்கே பெத்தேலில் உண்டை வைக்கிறான், தானில் உண்டை வைக்கிறான். அவன்ட இஸ்ரேல் நாட்டில் அவன்ட யெரொபெயாம் ஆண்ட பொழுது மேலே உண்டை வைக்கிறான், கீழே உண்டை வைக்கிறான். தானில் வச்சது ஒரு பிரச்சனை இல்லை. தானில் பெரிய வேதத்தில் வாச்சிங்கன்னா பெரிய சம்பவங்கள் எதுவும் நடக்கலை. ஆனால் பெத்தேலில் வச்சது பெரிய தவறு. ஏன்? ஆண்டவர் அதைத்தான் தன்னுடைய வீடு என்று சொல்லி யாக்கோபுக்கு தரிசனமான இடம். இப்போ இங்கே வச்சது மட்டுமில்லை, இந்த காரியம் பாவமாயிற்று. 30வது வசனத்தில், ஜனங்கள் இந்த ஒரு கன்றுக்குட்டிக்காகத்தான் தான் மட்டும் போவார்கள்,
அவன் மேடையாகிய ஒரு கோவிலை கட்டி லேவியின் புத்திரராயிராத ஜனத்தில் ஈனமானவர்களை ஆசாரியராக்கினான். ஆண்டவர் என்ன சொல்லியிருந்தார்? லேவி கோத்திரத்தை தான் ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு பிரித்தெடுத்திருந்தார். இவன் கன்றுக்குட்டியை செய்து பெத்தேலில் வைத்ததுமல்ல, ஈனமானவர்களை, தகுதி இல்லாதவர்களை, பாவம் செய்கிறவர்களை என்ன செய்திருந்தான்? ஆசாரியன் ஆக்கினான். இப்ப இவன் என்ன செய்கிறான்? சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வசனத்துக்கு முரணாக செயல்படுகிறான். ஆண்டவர் இந்த யெரொபெயாமுக்கு சொல்லியிருந்தார், அடே நான் உனக்கு தாரண்டா ஆள்றாண்டு. இவனுக்கு ஆண்டவர் சொன்னதெல்லாம் மறந்து போயிட்டு, மறந்ததுக்கு காரணம் இடையில இவன் எகிப்துக்கு போய் வந்ததால. சில நம்முடைய ஆட்களும் என்ன செய்வாங்க? ஆண்டவரை ஆராதித்து கொண்டு நல்லா இருப்பாங்க. இருக்கும் பொழுது சில காரியங்கள் இருக்கு இந்த உலகத்தில் நம்மளை ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதுக்கு. உதாரணமாக நம்ம சொல்லுவோமே, சினிமா பார்க்கக்கூடாண்டு அந்த நாட்டிலேருந்து கிறிஸ்தவ சபைகளில் சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னு சொன்னால், சினிமா பார்த்தா ஆண்டவர் ஒன்று அருவருத்து விடுவார்ன்றதுக்காக சொல்லலை. சினிமா பார்த்தா நம்முடைய மூளை, மைண்டு எல்லாமே என்ன செய்யும்? அதுக்கு அடிக்டட் ஆகிடும். இப்போ பைபிளை எடுத்து வாசிக்கிறதுக்கு விருப்பம் பெறாது. அதனால தான் ரோமர் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அங்கே பவுல் அப்போஸ்தலன் ஒரு ஆலோசனை சொல்லுகிறார், உங்களுடைய மனதை நீங்கள் புதிதாக்குங்கள். மனது புதிதாகினால்தான் நாங்கள் ஆண்டவரை உடைய காரியங்களை சிந்திக்கிறதற்கு எங்களுடைய மனம் வேலை செய்யும். மனம் கரைபட்டிருந்தால் ஆண்டவருடைய காரியங்களை சிந்திக்கிறதுக்கு எங்களால் முடியாது. அப்போ இதை மாதிரி நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. இப்போ சிலர் சொல்லுவாங்க, எந்த பழைய ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிடுறாங்க, என்ன சொல்லுவாங்க, ஐ எம் கோயிங் டு ஹேவ் அ பார்ட்டின்னுவாங்க. நான் அங்கே ஒரு பார்ட்டி ஒன்று நடக்குது, அதுக்கு போகிறேன். நான் குடிக்க மாட்டேன், நான் சும்மா போயிட்டு இருந்துட்டு வருவேன்னு சொல்லி போவாங்க. அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடக்குமாங்க, அவர்களை அவன் வழி விலக்கி போக பண்ணுவான் பிசாசு. அவனுடைய தந்திரம் இதெல்லாம். அதனால தான் அதே மாதிரி ஒரு விஷயந்தான் இங்கே நடக்குது. இவன் எகிப்துக்கு போனான், இடையில போனதோடு அவனோட சிஸ்டமே மாறிட்டு. ஆண்டவர் இவனுக்கு என்ன சொல்லியிருந்தார்? உனக்கு நான் தருவேண்டாப்பா. ஆண்டவர் தருவேன் சொன்னால் தருவார் தானே. பொய் சொல்லுகிற தேவனிலே நம்ம சேவிக்கிறது. நம்ம ஒரு முண்டத்தை ஆராதிக்கவில்லை. அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் உனக்காக வந்து மரிப்பேன் என்று ஆதாம் ஏதேன் தோட்டத்திலே இருக்கும் பொழுதே சொன்னார். சொன்னவர் எத்தனையோ 6000 வருடங்கள் கழிந்து இந்த பூமியிலே வந்து பிறந்தார். பிறந்து நமக்காக மரித்தார். இன்றைக்கு அது நடந்து 2000 வருடங்கள் ஆயிற்று. இயேசு நமக்காக வந்து மரித்து உயிர்த்தெழுந்து பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போனார். அப்போ இந்த யெரொபெயாம் என்ன செய்கிறான்டா, ஆசாரியர்களை உண்டாக்கி இந்த பெத்தேலிலே ஓப்புஸ் என்று சொல்லப்படுகின்ற கன்றுக்குட்டி தெய்வத்தை ஆராதிக்கும்படிக்கு தேவனுடைய ஜனங்களை வழி நடத்துகின்றான். அது வழி நடத்தினது என்னவாயிட்டான்? பாவமாயிற்று. இது எங்க வாசிக்கிறோம்? 1 ராஜாக்கள்ல வாசிக்கிறோம். இப்போ சில வருடங்கள் கழிந்துதான் எலிசா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார்? பெத்தேலுக்கு போகிறார். பெத்தேலுக்கு போகும் பொழுது அங்கே இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருக்கிறாங்க? வாலிப பிள்ளைகள். அதுங்க 2 ராஜாக்கள், என்ன 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம், என்ன ஓகே. அவங்க இப்போ பெத்தேலில் இருக்கிற வாலிப பிள்ளைகளோட நிலைமை என்னென்று சொல்லி பார்த்தால், அவங்க ஆண்டவருடைய ஊழியக்காரனை அவமதிக்கிறவர்களாய், பரியாசம் பண்ணுகிறவர்களாய், எங்களுடைய பட்டணத்துக்கு வராத என்று சொல்லுகிற அளவுக்கு முதிர்ச்சி அடைந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஓகே, யாரு? பெத்தேலில் இருந்த இந்த நெரூம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வாலிபர்கள். நெரூம் என்றால் வாலிபர்கள், யங்ஸ்டர்ஸ் எபிரேய மொழியில். அப்போ இவங்க அப்படி காணப்படுகிறத பார்க்கிறோம். இந்த பெத்தேல் எப்படிப்பட்டது? ஒரு மகத்துவமான நகரம். ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமான நகரம். இந்த பெத்தேலுக்கு வந்த பொழுதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் பேசுகிறார் 12ஆம் அதிகாரத்தில், இந்த தேசத்தை நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் கொடுப்பேன் என்று பேசுகிறார். ஆனால் அந்த தேசத்தை இன்றைக்கு யெரொபெயாம் என்கின்ற ஒரு மனிதன், அவனை ஆண்டவர் அழைத்து அவனை ராஜாவாக்கினார். ஆனால் அவன் பிசாசின் சத்தத்துக்கு செவி கொடுத்து எகிப்துக்கு போய் எகிப்தில் இருந்த ஒரு தெய்வத்தை கொண்டு வந்து, இதுதான் உங்களை எகிப்திலிருந்து வழி நடத்தி வந்தது என்று சொல்லி ஒரு காரியத்தை அங்கே செய்கிறான். அப்போ அந்த ஜனங்கள் தேவனை விட்டு பின்மாற்றம் அடைந்தார்கள். யூதர்களுடைய ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. அந்த கலாச்சாரம், பாரம்பரியம், அதுக்கு எப்படி என்று சொன்னால், அவர்கள் 30 வயசுக்கு பிறகுதான்
அவங்கள பிள்ளைகளை வந்து என்ன செய்வாங்க, வீட்டை விட்டு வெளியில் விடுவாங்க. அது வரைக்கும் அந்த 30 வயது வரும் வரைக்கும் யூத பிள்ளைகள் தங்களுடைய தாய் தகப்பனோடு தான் இருக்க வேண்டும். இயேசுவும் எத்தனை வயசில் வெளியில் வந்து ஊழியத்துக்கு? 30 வயசில். அதற்குரிய காரணம் இதுதான். யூதர்களுடைய கலாச்சார புத்தகங்கள் இருக்கிறது, தல்முட் பெவிலி என்று சொல்லுவார்கள். அதாவது இந்த புத்தகத்தை என்ன சொல்றதுன்னா ஓரல் ஹிஸ்டரி, அதாவது வாய் மூலமாக வந்த சில பரம்பி வந்த கலாச்சாரத்தை ஒரு நூலிலே எழுதியிருக்கிறார். தல்முட் பெவிலி என்று சொன்னால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், இவர்கள் பாபிலோனிலே 70 வருஷம் அடிமைகளாக இருக்கும் பொழுது அந்த கலாச்சாரத்தை அவர்கள் ஒரு வரலாற்று புத்தகமாக எழுதியிருக்கிறார்கள். அதுக்கும் வேதாகமத்துக்கும் சம்பந்தம் இல்லை, அது தேவனுடைய வார்த்தை இல்லை, அது வரலாற்று நூல். இன்னொன்று இருக்குது தல்முட் யெகூஷாலேம் என்று சொல்லுவார்கள். அது யெகூஷாலேம் என்றால் தல்முட் எருசலேம். எருசலேமிலே அவர்கள் இருக்கும் பொழுது சில கலாச்சாரம், இந்த நூல்களிலே அவர்கள் பிள்ளைகளை எத்தனை வயசில் திருமணம் முடிச்சு கொடுக்கணும், எத்தனை வயசில் இதெல்லாம் செய்யணும் என்று சொல்லி எல்லாமே இருக்குது. அதன் அடிப்படையிலே தான் இங்கே வேதமும் சில கலாச்சாரம், யூத கலாச்சாரத்தை கலந்து தான் இதுக்குள்ளே காணப்படுகிறது. இயேசு 30 வயதில் வந்து ஊழியம் செய்து 33.5 வருடத்திலே அவருடைய ஊழியத்தை முடித்து அவர் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு போய்விட்டார். அவர் மீண்டும் வருவேன் என்று சொல்லி போனார். எதுக்கு வருவார்? சிலர் சொல்லுகிறார்கள் சபை எடுத்துக்கொள்ளப்படுதல் இல்லை, ரகசிய வருகை இல்லை என்று சொல்லி எல்லாம் பேசுகிறாங்க. ரகசிய வருகை உண்டு. வேதத்தில் நாங்கள் பார்க்கிறோம், திருச்சபையை ஆண்டவர் மணவாட்டி என்று சொல்லுகிறார். யூதர்களை அவர் அப்படி சொல்லலை. வேதத்தில் இதுக்கு ஆதாரம் உண்டு. மணவாட்டி என்று சொல்கிறார். இந்த மணவாட்டியை எடுத்துக்கொள்ள அவர் வருவார். எப்போ வருவார்? மணவாளன் வருவார், அவருக்கு 40 வயசு ஆகும் பொழுது வருவார். ஏன் 40 வயசு? ஒரு யூதன் 40 வயசுல தான் திருமணம் முடிக்கலாம். வேதத்தில் நீங்கள் பார்க்கலாம், ஈசாக்கு திருமணம் முடிக்கும் பொழுது 40 வயது. 30 வயசுல தான் அவன் வெளியில் வரான். ஆனால் எங்களுடைய கலாச்சாரத்தின் 18-19 வயசுலேயே கல்யாணம் முடிக்கலாம், வேலைக்கு போகலாம், எதுவும் செய்யலாம். அவன் என்ன சொல்லுவாங்க? மேஜர் என்றுவாங்க. என்ன 18-19 அவன் பேச்சுலர், அவன் என்றுவாங்க. ஆனால் யூத கலாச்சாரத்திலே 30 வயசுக்கு மேலே தான் இதெல்லாம் செய்யலாம். இங்கே வந்த வாலிபர்கள் 30 வயசு ஆகல. இவங்க நெரும் என்று சொல்றதுக்கு, அந்த சொல்ல நான் உங்களுக்கு சொன்னதுக்கு காரணம் அதுதான். ஏன் நெரும் என்று சொல்லுகிறது 30 வயதுக்கு குறைந்த இளைஞர்களை சொல்லும் எபிரேய மொழியிலே. அப்ப இவங்க எங்கிருந்து வராங்க? தங்களோட தாய் தகப்பனோட இருக்கல்ல, தங்களுடைய பட்டணத்தில் இல்லை, பட்டணத்திலிருந்து வெளியிலே வழி நடந்து தங்களுடைய இஷ்டத்தின்படி வாழுகிறார்கள். நான் இப்போ சொல்ல போகிற சம்பவம் உங்களுக்கும் எனக்கும் நல்ல பரிச்சயமான சம்பவம். சில நேரம் காத்தாங்குடியிலையும் நீங்கள் பார்க்கலாம் இப்படியான சம்பவங்கள். மத்திய கிழக்கு நாடுகளிலே போனீங்கன்னு சொன்னால் அங்கே இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. அதில் எப்படி இருக்கும்? முரட்டாட்டம் பிடித்ததா? அந்த நாளில் கட்டாருக்கு போகிறதுக்கெல்லாம் பயப்படுவாங்க. ஏன்னாட்டா கல்லால் அறிவானல், அடிப்பானல். நான் பார்த்துருக்கேன். ஒரு மோளுக்கு இப்படி வருவானல், இப்படி குறுக்கில் ஏதாவது இருந்தால் இப்படி காலால் அடிப்பானல். இன்னொருத்தன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு இருப்பான், அவனுக்கு அடிச்சே எடுத்துகிட்டு போடாண்டுவான். அந்த முரட்டாட்டத்தன்மை அவங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு தெரியும் தானே? அங்கே இப்படியே ஹைவேயில் ஜீப் போயிட்டு இருக்கும், டக்குண்டு ஹேண்ட் பிரேக்கை இழுத்து என்ன செய்வான்? ட்ரிஃப்ட் பண்ணுவான் ஹைவேயில். அவன்கிட்ட வந்து எவனும் கேட்கல, ஏன்டா வாகனத்தை சுற்றுனி, நாம் கவனமாக போகணும். அவனுக்கு பின்னால் போக்குள்ள சடாண்டு பிரேக் அடிப்பான் வேணுமெண்டு, நம்மளை முட்டை பண்ணுறதுக்கு அவனோட தேசத்தில். ஏனென்னா அந்த சுபாவங்கள், அவங்களுடைய வளர்ப்பு அப்படி இருக்கிறது. அப்போ பிள்ளைகளை வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் கவனமாக வளர்க்க வேண்டும். அதான் ஆண்டவர் பிள்ளைகளை குறித்து மோசே மூலமாக நியாயப்பிரமாணத்தில் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். உபாகமம் 11ஆம் அதிகாரம் எடுங்க. உபாகமம் 11. ஓகே, 11 19 பாருங்க. நீங்கள், ஆண்டவர் மோசே மூலமாக சொல்லுகிறார், நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து
நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியிலே நடக்கிற போதும், படுத்து கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசுவீர்களாக. அவைகளை உங்கள் வீட்டு நிலைகளிலும் உங்கள் வாசல்களிலும் எழுதுவீர்களாக. ஆண்டவர் பிள்ளைகளுக்கு தன்னுடைய வசனத்தை குறித்து பேசும்படிக்கு இங்கே ஆலோசனை சொல்லுகிறார். நியாயப்பிரமாணத்திலே நியாயப்பிரமாணத்தை பின்பற்றும்படிக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்? பிள்ளைகளை நாம் கர்த்தருக்குள்ளே நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அவர்களுக்கு தேவனுடைய வசனத்தை உபதேசிக்க வேண்டும். தேவையில்லாத காரியங்களை தவிர்த்து ஆண்டவருடைய காரியங்களை அவர்களுக்குள்ளே நாங்கள் புகுத்த வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே ஆலோசனை சொல்லி வைத்திருக்கிறார். ஒரு பிள்ளை முரட்டாட்டமா வழி தப்பி ஆண்டவரை விட்டு போகுது, ஆண்டவருக்குள்ள இல்லை, தன்னுடைய வாழ்க்கையே அகால மரணம் என்று சொல்லுவாங்க நம்மட பாஷையில், இளம் வயசிலேயே செத்து போகுது என்று சொன்னால் அதற்கு காரணம் உண்டு. எல்லாம் தலைவிதி என்று நாம் சொல்ல முடியாது. ஆண்டவர் இங்கே சொல்லியிருக்கிறார். பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நியாயப்பிரமாணத்தின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப அந்த பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்களை என்ன செய்யறான்? மொட்டத்தலையாக ஏறி போன்றான், நிந்தித்தார்கள் என்று சொல்லி அங்கே வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. எலிசா சாதாரணமானவர் அல்ல, எலியா சாதாரணமானவர் அல்ல. எலியோ என்றா என்ன அர்த்தம்? தேவனே கர்த்தர், கர்த்தர் தான் தேவன் என்று நிரூபித்த ஒரு ஊழியக்காரன், வானத்திலிருந்து அக்கினியை இறக்கினவர். எலியா என்ற பேருக்கு அதான் அர்த்தம். எலியாண்டா ஏல், ஏல் என்றா தேவன், யோவ் என்றா யாவே என்னுடைய சுருக்கமான ஷார்ட் ஃபார்ம் வந்து யோவ், எலியோ என்று சொல்றது அதனுடைய அர்த்தம் தான். அப்ப அவருடைய சீஷனாகிய எலிசா, எலிசாவும் அப்படிப்பட்ட ஒரு அதே அபிஷேகம் பெற்ற ஒரு ஊழியக்காரன். அப்ப கர்த்தருடைய ஊழியக்காரன் வரும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? அவமானப்படுத்துகிறான். அவமானப்படுத்தும் பொழுது என்ன செய்கிறார்? இவர் கர்த்தருடைய நாமத்திலே சபிக்கிறார். கர்த்தருடைய நாமத்தில் சபிக்கலாமா? கர்த்தருடைய நாமத்தில் சபிச்சா செத்து போயிட்டாங்க, இப்படி ஒன்று ஆண்டவர் அனுமதிக்கலாமான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கா? அப்படி எப்படி அவர் பேசுகிற? என்ன இருந்தாலும் மன்னிக்கத்தானே சொல்லியிருக்கு வேதாகமத்தில். அப்புறம் மன்னிச்சு போட்டு போகிறதானே. அவர் மன்னிச்சு போட்டு போயிருந்தாலும் கரடி வந்திருக்குமா இல்லையா? சரி, உங்களுக்கு அதை காட்டுறேன் நான். லேவியராமம் 26வது அதிகாரம் எடுங்க. ஏன் கரடி வந்தது என்று சொல்கிறதுக்கு அங்கே இருக்குது நியாயப்பிரமாணத்தில். ஆண்டவர் தன்னுடைய வசனத்தில் இல்லாத ஒரு காரியத்தை செய்ய மாட்டார். எந்த ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் உடனே வேத புத்தகத்தை எடுத்து நம்ம வாசித்தோம்னு சொன்னால் அதுக்குரிய காரணம் அங்கே உண்டு. 26 எடுத்துட்டீங்களா? ஓகே, 162வது பக்கம். எடுத்தாச்சா? ஓகே, 21வது வசனத்திலிருந்து பாருங்க. நீங்கள் எனக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் எனக்கு எதிர்த்து நடப்பீர்களானால் நான் உங்கள் பாவங்களுக்கு தக்கதாக இன்னும் 7 வாதையை உங்கள் மேல் வரப்பண்ணி உங்களுக்குள்ளே வெளியின் துஷ்ட மிருகங்களை வரவிடுவேன். அவைகள் உங்களை பிள்ளைகளற்றவளாக்கி உங்கள் மிருக ஜீவன்களை அழித்து உங்களை குறைந்து போக பண்ணும். உங்கள் வழிகள் பாழாய் கிடக்கும். இது ஆண்டவர் சொன்னாரா இல்லையா? என்ன சொன்னார்? வெளியின் துஷ்ட மிருகம் வந்து உங்களை பிள்ளைகளற்றவர்களாக மாற்றும். எப்போ மாற்றும்? எனக்கு விரோதமாக நீங்க நடந்தீர்களானால். இது நியாயப்பிரமாணத்தில் இருக்குது. அப்ப எலிசாவை நிந்தித்த வாலிபர்களை கரடி வந்து பீறி போட்டதென்று இருக்குது. கரடி எப்பையும் வந்து இறைச்சி சாப்பிட்றதில்லை, அது மனிதனுடைய ஈரலைத்தான் சாப்பிடும், வேறொன்றும் சாப்பிடாது, ஈரல் மட்டும்தான் சாப்பிடும். ஆனால் இங்கே அது சாப்பிட்டுச்சா தெரியாது, ஆனால் பீறி கிழிச்சி எரிஞ்சு போட்டது. எத்தனை பிள்ளைகள் செத்தார்கள்? 42 பிள்ளைகள் செத்தார்கள். இந்த சம்பவம் நடக்கும் பொழுது பெத்தேலிலே 100 குடும்பங்கள் இருந்தது, வரலாறு சொல்லுகிறது. அப்போ 100 குடும்பங்கள் இருந்தேன்னு சொன்னால் சும்மா பார்த்தோம்னா 42 வீட்டில் வீடு.
ஒரு பட்டணத்தில் 100 பேர் 100 குடும்பம் இருக்குது, 100 குடும்பத்தில் 42 வீட்டில் சாவிடண்டா இப்படி இருக்கும், இளவு வீடண்டா இப்படி இருக்கும். போன 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடந்தது. பல திருச்சபை பல இடங்களிலே பல குடும்பங்களிலே நிறைய பேர் மரித்து போனார்கள். அன்றைக்கு எப்படி இருந்தது? மட்டக்களப்பே ஒரு பதட்ட நிலையில் காணப்பட்டதை நாங்கள் பார்த்தோம். அப்படியான ஒரு சூழ்நிலை தான் இங்கே பெத்தேலிலே நடந்தது. பெத்தேல் ஜனங்கள் தேவனை விட்டு பின்வாங்கி போனார்கள். தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளாக வளர்ப்பதை விட்டு பின்வாங்கி போனார்கள். ஆண்டவருடைய நியாயப்பிரமாணம் வசனத்தை விட்டு பின்வாங்கி போனார்கள். சிலாக்கள் சொல்லலாம், இது நியாயப்பிரமாணம் தானே, நாங்கள் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறோம், கிருபையின் காலத்தில் தானே இருக்கிறோம். கிருபையின் காலத்தில் இருக்கிறோம். அந்த கிருபை என்றது ஒரு பொருள் இல்லை, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிற ஐஸ்கிரீம் இல்லை. கிருபை என்பது ஒரு நபர், வேதம் சொல்லுகிறது. கிருபை என்பது இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்து பிதாவினுடைய வலது பாரிசத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறபடியினால் நியாயப்பிரமாணத்திலே சொல்லப்பட்டிருக்கின்ற தண்டனைகள், அவருடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற தண்டனைகள் எங்களுடைய வாழ்க்கையிலே பலிக்காமல் நாங்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த பிரதான ஆசாரியர், நான் தான் ரூத் புத்தகத்தை பற்றி பேசும் பொழுது சொல்லியிருந்தேன், என்ன அவர் இப்போ ஒரு வக்கீலாக இருக்கிறார், லோயராக இருந்து நமக்காக பிதாவே வேணாம் ப்ளீஸ் என்று வாதாடி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் வெகு சீக்கிரத்திலே யாராக வரப்போகிறார்? நியாயாதிபதியாக, நித்திய நியாயாதிபதியாக, நீதிபதியாக வரப்போகிறார். நீதிபதியின் ஆசனத்திலே இருக்கிறவர் வாதாட முடியுமா ஒரு ஆளுக்காக? முடியாது. அந்த இடத்திலே நீதி சொல்லுகிறது மட்டும்தான் அவருடைய வேலை. இயேசு சொன்னார், நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணாதிருங்கள், அதை நிறைவேற்றுவதற்கு வந்தேன். ஆண்டவர் அங்கே சும்மா கொடுத்துட்டு இங்கே சும்மா மாத்துறது இல்லை. இப்போ நாங்கள் சாகாமல் பிழை விடும் பொழுது சாகாமல் இருக்கிறதுக்கு காரணம் இயேசு. இப்போ கிருபையின் காலத்தில் நாங்கள் இருக்கிறோம், பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஆண்டவரை நாங்கள் கனப்படுத்த வேண்டும். மனுஷனை கனப்படுத்துறதெல்லாம் தேவையில்லை, ஆண்டவர் தான் நமக்கு முக்கியம், இயேசு தான் நமக்கு முக்கியம். அது மனுஷனை உண்டாக்கின காலம் முதல் அதுதான். யோவான் 15:14 வாசிங்கன்னு சொன்னால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சொல் கேட்டு நடக்கிறவனே என்னுடைய சிநேகிதன், நண்பன் என்கிறார். மற்றவன் எனக்கு சிநேகிதன் இல்லை, என்னுடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களே சிநேகிதன். மரியாளும் அவருடைய இயேசுவின் சகோதரர்களும் வந்திருக்கிறாங்க. உம்முடைய தாயார் யார் எனக்கு தாயார்? என் வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்களே என்னுடைய சகோதரனும் சகோதரியும் தாயும் தகப்பனுமா. கேட்குறாங்க. இன்றைக்கு நிறைய பேர், ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கு ஆராதனை நடக்குது, கோடி பேர் கேட்குறாங்க. கேட்கிறதல்ல, அங்கே சொன்னார் கேட்டு அதன்படி செய்கிறவன். கேட்டுட்டு கேட்டபடி எழும்பிட்டு போகலாம், ஆனால் செய்கிறது என்கிறது ஒன்று இருக்கிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரத்தில் 2 வீடுகளினுடைய உவமையை இயேசு பேசுகிறார். மணலின் மீது கண்பாறையின் மீது கட்டப்பட்டது. எவனை புத்திசாலி என்று சொல்லுகிறார்? அவருடைய வசனத்தை கேட்டு அதன்படி செய்கிறவனே புத்திசாலி. அப்படி வசனத்தை கேட்டு செய்கிற அந்த புத்திசாலி தான் தன்னுடைய வீட்டை கற்பாறையின் மேல் கட்டினவன். அவனுக்கும் காற்று வந்தது, மழை வந்தது, வெள்ளம் வந்தது, சூறாவளி அடித்தது. இன்றைக்கு என்ன மியான்மரில் தாய்லாந்தில் எல்லாம் நில அதிர்ச்சி, அதுவும் வந்தது. ஆனால் அவனை விழுத்தாட்ட மேற்கொள்ள முடியவில்லை. கண்மலை என்பது யார்? கிறிஸ்து. நீங்கள் கொரிந்து புத்தகத்தில் வாசிக்கலாம், ஞான கண்மலை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கும். அந்த கண்மலை கிறிஸ்து. அந்த கிறிஸ்து யார்? தேவனுடைய வசனம். அப்போ வார்த்தையை நாங்கள் கேட்பது மாத்திரமல்ல, அதை கடைப்பிடிக்க வேண்டும். எங்களுடைய வீடுகளிலே இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் இப்போ இருந்தே ஆண்டவரை குறித்து பேச ஆரம்பிக்க வேண்டும். அன்றைக்கு நம்முடைய ஜூனியர் ஒரு பிள்ளையை விட்டுட்டு வந்தார். என்ன பிள்ளை? பிரின்சிபல் அடித்து போட்டாவான். ஏண்டா அடிச்ச? நான் விசில் அடித்தேன். எனக்கே இன்றைக்கு வரைக்கும் இப்படி விசில் அடிக்க தெரியாது. நான் வேறு மாதிரி தான் விசில் அடிக்கிறது. ஏன் எப்படி விசில் அடிச்சிங்க? இப்படி விசில் அடித்தாராம். இப்போ அடுத்த நாள் அவருக்கு காலையில் ஸ்கூலுக்கு போக வலிக்கிடும் பொழுது நான் சொன்னேன், நீங்கள் ஜெபம் பண்ணணும் இப்போ ஏசப்பாட்ட. ஸ்கூலில் நான் விசில் அடித்தது பிள்ளை, ஆண்டவரே நான் மன்னியும் என்று அவர் அந்த மாதிரி ஜெபம் பண்ணினார். அப்போ நாங்கள் அதை
சின்னலிருந்தே அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். ஆண்டவரை குறித்த பயத்தை அவர்களுக்குள்ளே செலுத்த வேண்டும். அது ஒரு நல்ல பயம். சைக்காலஜி படித்தாக்களுக்கு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர்கிட்ட போய் கேட்டால் சொல்லுவாங்க, ஒவ்வொரு பயம் இருக்குது. இருட்டை கண்ட ஒரு பயம், பள்ளி பூரான் இதில் கண்ட ஒரு பயம், அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்ற மாதிரி ஒரு பயம். ஆனால் தேவனுடைய பயம் என்றது நல்ல பயம். அது டெய்லியான்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கும். தேவனுக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். ஆகையினாலே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தைகளின் மூலமாக ஆண்டவர் எதை பேச விரும்புகிறார்? ஆண்டவர் எதை பேச விரும்புகிறார் என்றால், பெத்தேலிலே இருக்கிற ஜனங்களைப் போல, பெத்தேலில் இருந்த வாலிபர்களைப் போல நாங்களும் இடையிலே மரித்து போகாதபடிக்கு ஆண்டவருடைய வசனத்தை கைக்கொள்வோம் எங்களுடைய வாழ்க்கையிலே. அது மிக 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 அவசியம். இவ்வளோ காலம் நீங்கள் அனைவர் இந்த சம்பவத்தை வாச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. என்னடா மொட்டத்தலையா, என்னத்துக்கு இது நடந்தது, ஏன் கரடி வந்ததுன்றதுடைய சம்பவம் கதை உங்களுக்கு இப்போ விளங்கியிருக்கும். நியாயப்பிரமாணத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், என்ன, நான் துஷ்ட மிருகங்களை அனுப்புவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் நல்லவர், இயேசு நல்லவர் தான், நம்ம எல்லாரையும் நேசிக்கிறார். நேசிக்கிறபடினால தான் நாங்கள் இன்னும் மரித்து போகவில்லை. நம்முடைய சகல சூழ்நிலைகளையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அவர் கனப்படுத்துகிறவர், அவர் மனுஷனை நேசிக்கிறவர். நான் அடிக்கடி உங்களுக்கு சொல்லுகிறது உண்டு, ஆதாம் பாவம் செய்த பொழுது அவர் என்னெல்லாம் விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா சொல்லுவோமே, நான் ஒரு கொலை செஞ்சிட்டேன். இப்போ ஒரு ஆக்கள் கோல் அடித்து சொல்கிறாங்க, மட்டக்களப்பு போலீஸ் ஓஏசிட்ட இல்லை டிஏஜிட்ட சொல்கிறாங்க, இப்படி இந்த இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கு, இவன் தான் செஞ்சவன் என்று சொன்னோடனே அவன் ஏன் செஞ்ச நீங்கள், ஐயோ சரி ஓகே அப்படியா என்று சொல்லி பேசிகிட்டு இருப்பானா, புரடியில் பிடிச்சி ஒரு ரேடியாக ஏற்றுவானா ஜீப்பில். அதே மாதிரி ஆண்டவர் ஆதாம் செய்த பிள்ளைக்கு, தவறுக்கு, பாவத்திற்கு அவர் பேசி டிஸ்கஸ் எல்லாம் பண்ணியிருக்க தேவையில்லை. இப்படி என்றக்குள்ள அவனோட கதை முடிஞ்சிருக்கு. அவருக்கு இப்படி என்றக்குள்ள அடுத்த புதிய ஆதாம் 2, ஆதாம் செத்து போய்த்தார். ஆதாமோட இன்னொரு இதோண்ட உருவாக்கியிருக்கலாம், லெப்பை என்று சொல்லி பேர் வச்சு, ஆதாம் லெப்பை, ஆதாம் என்று சொல்லி ஏதோண்ட உருவாக்கியிருக்கலாம். ஆனால் உருவாக்கவில்லை. தன்னுடைய சாயலாக அவர் மனுஷனை சிருஷ்டித்தபடியினாலே அவர் என்ன செய்கிறார், அவர் நேசிக்கிறார். அதனாலே தான் தேவதூதர்களிலும் சங்கீதம் 8:5 வாசிப்பாங்க, சற்று சிறியவனாக்கினீர். யார? மனுஷனை. அப்போ இயேசு இந்த பூமிக்குள்ளே வரும்பொழுது மனுஷனாக வந்தார். அப்போ தேவதூதர்களோட நிலைமையிலையும் வரலவர், அதை விட சின்ன நிலைமையில் தன்னை தாழ்த்தினார். அதான் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் சொல்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாக இருந்தும் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அவர் தன்னை தானே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். மனுஷ சாயல், பரிசுத்தமுள்ள தேவன் மனுஷ சாயலை எடுக்கிறதுன்றது அது அவருக்கு ஒரு அவமானத்துக்கான நிலைமை. ஆனால் அவர் அதை அவமானமாக எடுக்கலை. தன்னுடைய பிள்ளையை மீட்டுக்கொள்ள வேண்டும் என்று இந்த பூமியில் அவர் வந்தார். ஆகையினால எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் உபாகமம், எனக்காக ஒரு ஆள் உபாகமம் 10ஆம் அதிகாரத்தை மட்டுமே நாங்கள் ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் ராப்போஜனத்துக்குள்ளே போவோம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் எடுங்க. பன்னெண்டா 13 எத்தனையா வசனம்? 10:13. ஓகே, அதை பாருங்க. அந்த வசனத்தை 12 வாசிக்கிறேன் பாருங்க. இப்பொழுதும் இஸ்ரவேலே, இஸ்ரவேலுக்கு தான் எழுதுன்னு சொல்லாதீங்க. இஸ்ரவேல் என்றது யூதர்கள் அல்ல. இஷ் என்று சொன்னால் மனிதன், ஏல் என்றால் தேவன். அதில் 2 அர்த்தம் இருக்கு. ஒன்று மனிதர்களுக்காக தேவன் இந்த பூமிக்குள்ளே வருவதற்கு தெரிந்து கொண்ட ஜனக்கூட்டம் இஸ்ராயல், இஷ் என்றால் மனிதன். அடுத்தது தேவன் மனுஷனானார், அதுதான் இஷ் ரா ஏல். இஸ்ராயல் என்றால் நம்ம யூதர்களை, யூதர்கள் அவங்க நம்மளை விட மேலானவர்கள் இல்லை. அவர்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறார் தேவன், அந்த அளவுக்கு தான் நம்மை நேசிக்கிறார். ஓகே,
இது நமக்கும் தான் எழுதுகிறார். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து, அவரை சேவி, உன் முழு இருதயத்தோட, உன் முழு ஆத்துமாவோட, உன் முழு பலத்தோடு அவரை சேவித்து, நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளை எல்லாம் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கை கொள்ள வேண்டும் என்பதே அல்லாமல் வேறு எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? உனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு தான் இதை பின்பற்ற சொல்கிறார். நமக்கு நன்மை உண்டாக வேண்டுமா? ஆண்டவரை நாம பின்பற்ற வேண்டும், அவருடைய வசனத்தை பின்பற்ற வேண்டும். அப்ப என்ன நடக்கும்? நமக்கு நன்மை உண்டாகும். இதையே இல்லாமல் வேற என்னத்தராசா உங்கள்ட்ட கேட்கிறேன் என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். இதுதான் எனக்கு வேணும், வேற எதுவும் வேணாம், என்னுடைய சொல்லின்படி நட. ஆதாம் மீறினது என்ன? அவருடைய வசனத்தை மீறினான். அவர் என்ன சொன்னார்? அந்த பழத்தை சாப்பிடுனாலே நீ சாகவே சாகுவாய். சொல்லாம போனாரா? சொல்லித்தான் போனார். அவன் மீறினான். ஓகே, நாங்கள் ஆண்டவருடைய பந்திக்காகங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்திக் கொள்வோம்.